இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் கொடுக்காமல் கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளரை தாக்கிய 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்த நிலையில் இளைஞர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நடைபெற்றது? மேலும் கைதானவர்கள் மீது பாய்ந்துள்ள நடவடிக்கை என்ன? வணக்கம் அமிலா. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலகர் பகுதியைச் சேர்ந்தவர் உரிமையினதன். இவர் இதே பகுதியில் நியூ ஆர்காட் என்ற பிரியாணி கடையை நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் பிரியாணி கடைக்கு வந்த அந்த காட்டாக்குளத்து பகுதியைச் சேர்ந்த சச்சின், அதே போன்று அவரோட நண்பன் தமிழ்ச்சன் இருவரும் பிரியாணி சாப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் தராமல் அங்கிருந்து நழுவ பார்த்தார். இதை பார்த்த கடையில் பணிபுரிந்த ஊழியர்கள் பணத்தை கொடுத்து விட்டுமாறு கேட்டபோது இருதரப்பு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கிருந்து அந்த 2 நபர்களும் கண்ணியமிக்க நேரத்தை தப்பிச் சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் நேரடியாக அந்த கடைக்கு வந்து எப்படி சாப்பிட்ட பணத்துக்கு பணம் கேட்பாய் என அங்கிருந்த உரிமையாளர் அதே போன்று கடை ஊழியர்களை கொடூரமாக தாக்கிறார். அதோட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக கடையின் உரிமையாளர் நேரடியாக மறைமலகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சச்சின், சந்துரு, சூர்யா, தினேஷ், சுபீஷ் என்ற 5 நபர்களை போலீசார் கைது செய்து நேரடியாக செங்கல்பட்டு நீதிபதி ஆஜர்படுத்தியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழ்ச்செல்வன் என்ற இளைஞரை வந்து தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். அதாவது சாப்பிட்ட பணத்துக்கு பணம் தராமல் பணம் கேட்ட ஊழியரை தாக்கிய சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.